ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 35. தலைப்பு: யாரை நம்புகிறோம்? ஆதாரம்: ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். என்னுடைய விளக்கம்: சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க, அவன் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறான், காலங்கள் கடந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் போயிட்டாங்க, அதனால் அவனையே நம்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரியான ஒரு இது என்னென்னா, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் நல்லவங்க தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய நம்பிக்கையுரியவர்கள் கூட மாறிப்போகும் காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையால் நம்ம எதிர்பார்த்த பிரகாரம் அவர்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்த பிரகாரம் அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால், அதுக்காக நாம் அவங்க மேலே வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்காது. அதனால் அவங்க மேலே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவர் மாற மாட்டார். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நகர்ந்து போகலாம், ஆனால் அவரோ மாறவே மாட்டார். ஏன்னா அவர் காலங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர். அவரை நான் நம்பலாம். மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லது. ஆகையால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்த்து கொண்டு சொன்ன பிரகாரமாக கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன்.